தயாரிப்பாளர்கள் சந்தித்து ஒரு மீட்டிங் வச்சு எல்லார்கிட்டையும் பேசணும். எல்லாரோட ஆலோசனைகள் வந்து எடுத்துக்கிட்டோம். முக்கியமாக ஃபர்ஸ்ட் வந்து நான் பெப்சி தலைவர் செல்வமணி சாருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். நான் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஒரு ஷட் டவுன்ன்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் முடிவு பண்ணும்போது செல்வமணி சார் வந்து டைரக்டர்ஸ் அசோசியேஷன் விக்ரமன் சாருக்கும் செல்வமணி சாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா வந்து ஆதரவு தெரிவித்தாங்க. இந்த ஷட் டவுன் என்ற விஷயம் நாட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆர் நாட் அகேன்ஸ்ட் எனி ஒன். சினிமா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற கஷ்டம். வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக சில பேர் பாதிப்பு இருக்கும், சில பேருக்கு வருத்தங்கள் இருக்கும். அதை தாண்டி வந்து அதை பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். இப்போ ஜிஎஸ்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 28%. ஸோ ஜூலை 1 அது அப்ளிகபிள். ஸோ ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகிற படங்கள் டேக்ஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கிற தயாரிப்பாளர்கள் வந்து 100% they will not be benefited because if they push the releases to July. ஸோ அதனால் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசி முடிக்கும் போது we decided yes, இந்த ஷட் டவுன் வந்து we are not going to go ahead with that. We have called off the shutdown. இத்தனை நாட்கள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி இன்றைக்கி இந்த மீட்டிங் முடித்து நிறைய மீட்டிங்லாம் நடந்தது. முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு தயாரிப்பாளரோட நலன் காக்கிறதுக்காக ஒரே ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த 30 ரூபா எக்ஸ்ட்ரா ஆன்லைன் புக்கிங்கில் 30 ரூபா எடுக்கப்படுது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும். ஒரு குடும்பம் சார்ந்த ஒருத்தர் வந்து 10 பேருக்கு டிக்கெட் எடுத்தாலும் 30 × 10 பேர் 300 ரூபா வந்து அவங்க வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ எடுக்கிறாங்க. தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் have decided to go ahead very soon with the project, just like Kerala Film Producer Association, to do the online booking and make sure to do it in the cost price. அவ்வளோ பேர்டன் வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. எங்களோட கண்டென்ட்டு நாங்கள் வந்து we have decided to go ahead with the online booking and make sure it comes in the cost price, maybe 7 to 10 rupees குள்ள. ஸோ 20 rupees ரிலீஃப் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து 100% கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுக்கான வேலைகளில் நாங்கள் இறங்க போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ஜிஎஸ்டி வந்ததுனால வந்து நிறைய தியேட்டர்ஸ் வந்து we want to request to the government also. கவர்மெண்ட் கிட்ட வந்து நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, let us go transparent, 100% transparent. இனிமேல் வந்து மறைமுகமான கலெக்ஷனோ இல்லை அந்த மாதிரி வேணாம். என்ன 100 ரூபா மக்கள்கிட்ட வாங்குகிறோம், 100 ரூபா வந்து ஒரு ஆடியன்ஸ் ஒரு நபர்கிட்ட வாங்குறோன்னா அந்த 100 ரூபாய்க்கான அந்த ரிப்போர்ட் வந்து எல்லாருக்கும் தெரிய வைக்கப்படணும். எந்த தியேட்டராக இருந்தாலும் 100% எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க, எவ்வளோ காசு கட்டுறாங்கன்றது அந்த ரேட் ஆஃப் அட்மிஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணும். ஆடியன்ஸ்க்கும் தெரியணும், ப்ளஸ் ப்ரொடியூசருக்கும் தெரியணுன்றது நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அதுக்கான முயற்சியில் வந்து நாங்கள் ஈடுபட போகிறோம். கேபிள் டிவி பொறுத்த வரைக்கும் எஸ், artists and producers, we are in the process of starting our own cable channel, which will again be announced once. It's a very initial process. ஏன்னா கேபிள் டிவி மூலிமா நிறைய வந்து த்ரூ அவுட் தமிழ்நாடு வந்து ஒரு படத்தோட சண்டே காட்சிகள் ஆகட்டும், பாடல் காட்சிகள் ஆகட்டும், அத்தனையும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க, படங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க சண்டே. ஸோ அதெல்லாம் முறைப்படுத்துறதுக்கு ஒரு கமிட்டி நியமிக்கிறோம். ஸோ அதுக்கான முயற்சி தான் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். அண்ட் முக்கியமாக சின்ன தயாரிப்பாளர்களுக்காக ஒரு முக்கியமான ஒரு முயற்சி வந்து we are taking it forward. ஸோ இல்லை, ஜிஎஸ்டியை மறுபடியும் ரெப்ரசன்டேஷன் வைக்கிறோம் 28%. அதில் வந்து கிளாரிட்டி வந்து மேற்கொண்டு we are going to get it. அதாவது இப்போ ஒரு நடிகரை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம். பட் அந்த நடிகர் வந்து நடிக்காமல் வந்து இட் கேன் கேன்சல் ஆஃப் ஆல்சோ. ஸோ வேர் டு வி ஸ்டாண்ட் as a producer அப்படின்ற நிறைய வந்து கிளாரிட்டி இல்லாத விஷயங்கள் we have to get it. So we are giving again a representation. Indian film industry, it's good that right now Indian film industry should give a representation to the government, central government. 28% இது கூடுதலான ஒரு விஷயம். But at the same time, it's high time Tamil film industry goes transparent 100%. Online, அதாவது 100% பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி, எல்லாரும் உணர்வுபூர்வமாக வந்து பார்க்குற மாதிரி, எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வெளிப்படையாக இருக்கணும். எஸ், 100% we are working on that. இல்லை, 100% we are working on that. We don't want any more unofficial collection. 100% box office collection, just like in the US or anywhere. நாங்கள் வந்து we want that. It's high time. ஏன்னா எல்லாம் இல்லை, அதாங்க இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இந்த ஷட் டவுன்னு சொன்னதுக்கப்புறம் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்களோ அது வந்து வெளிப்படையாக தயாரிப்பாளர் தெரியும். அது வேறு, அது தட் இஸ் நாட் அ அஜெண்டா. செல்வமணி சார் வந்து வச்ச வேண்டுகோள், அது சமயத்தில் தயாரிப்பாளர்கள் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் இந்த ஜிஎஸ்டி அறிவித்ததுக்கப்புறம் 28% ஜிஎஸ்டி அறிவித்ததுக்கப்புறம்
மறுபடி டேக்ஸ் ஃப்ரீ அந்த விஷயத்தை தாண்டி ஜூலைலேருந்து படங்கள் வெளியிடும்போது இட் இஸ் an extra burden for the producers. So we decided let us give them the relief and simultaneously work for the future. என்னால் தனியாக வந்து தனியாக வந்து என்னால் முயற்சி எடுக்க முடியாது. விஷால் தனியாக முடிவு எடுக்கிறாருன்னா நம்ம எல்லாரையும் அவமானிச்ச மாதிரி. நம்ம எல்லாரும் இருக்கோம், எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்குது, அதெல்லாமே சீனியர் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. எல்லாரோடையும் கேட்டு அறிவிக்கும் போது விஷால் ஒருத்தர் பேசுகிறார், அவ்வளோதான். அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அவங்க முன் வைக்கிறாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்துட்டேன். அதெல்லாம் கலந்து பேசி தான் முடிவெடுத்து விஷாலோட ஒருத்தரோட முடிவெல்லாம் நம்ம எல்லாரோடைய முடிவு. தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து சம்மேளனம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் நாங்கள் வந்து ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை எங்கள் ஜெனரல் கவுன்சில் போட்டு 23 சங்கங்களோட பொதுக்குழு கேட்டு தயாரிப்பாளர் சங்கம் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க எங்கே வந்து தமிழ் பட ஒர்க்கு எங்கேயுமே நடக்காத அளவுக்கு நாங்கள் வந்து ஒன்றா இருந்து பார்த்துப்போம், நாங்கள் வந்து உறுதி கொடுப்போம். ஆனாலும் இப்போ வந்து கரெக்டாக ஜூன் மாதம் வந்துடுச்சு. ஜூன் மாதம் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து எங்கள் எல்லாரும் வந்து டெய்லி சம்பளம் வாங்கி டெய்லி பிழைக்கிறவங்க, அதனால் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இது மாதிரி இருக்குது. அதனால் வந்து ஒரு 2 மாதம் நீங்கள் எங்களுடைய போராட்டத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தயாரிப்பாளர்கள் எங்களுக்கு வந்து கேட்குறாங்க, ஷூட்டிங் இருக்குது பாதிக்கப்படுதுன்னு. அதனால் எல்லா தயாரிப்பாளரும் ஒன்று சேர்த்து அவங்களோட முடிவாக சொல்லுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொன்னால் ஒத்துழைக்கிறோம், இல்லைன்னாலும் ஒத்துழைக்கிறோங்கிறத சொன்னோம். அதுக்காக வந்து எங்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு மிக்க நன்றி. இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி. இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி வந்து 28% வந்து மத்திய அரசாங்கம் போட்டிருக்கு. இதனால் வந்து வட மாநிலங்களுக்கு கொஞ்சம் லாபம் இருக்குது, தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம். ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் 30% டேக்ஸ் இருந்தாலும் ஏறக்குறைய 80% படங்களுக்கு வந்து 0 டேக்ஸ் தான், டேக்ஸ் ஃப்ரீ. அதுபோல் வந்து கேரளா, கர்நாடகாவில் வந்து 0% டேக்ஸு. அதுபோல் வந்து ஆந்திரா, தெலுங்கானாவில் வந்து சின்ன படங்களுக்கு இப்போ 8%, பெரிய படங்களுக்கு 16%. அவங்களுக்கு வந்து இப்போ உச்சகட்டமாக வந்து 28% டேக்ஸுங்கிறது வந்து தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய லாஸு. இப்போ என்ன ஆக போகுதுன்னா வந்து தென்னிந்தியாவில் இந்தி படங்களுக்கு வந்து ஒரு கதவை திறந்து விட்ட மாதிரி ஆகிடும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து 28%, 30% டேக்ஸ் இருந்தது, அவங்க படங்களுக்கு இப்போ 28% குறைஞ்சிது. 0 படம் இருந்தது, தமிழ் படங்களுக்கு வந்து தமிழில் டைப் இருக்கிற படங்களுக்கு வந்து 0% இருந்தது, இப்போ 20% ஏறிடுச்சு. இப்போ நேஷனலைஸ் பண்ணுறோன்னு சொல்லி ரீஜனல் படங்களுக்கு மிகப்பெரிய தொல்லையையும் இந்தி படங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுக்குது அரசாங்கம். எங்களுக்கு எந்த பாதுகாப்பையும் தராத இந்த அரசாங்கம் தண்டனை மட்டும் கொடுக்குது. 28% வரி விடுக்கும் போது மற்ற துறைகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் வந்து பைரசி பண்ணால் அவன் கேஸ் போட்டானா 18 மாதம் தண்டனை. ஆனால் எங்கள் படத்தை பைரசி பண்ணானா எந்த தண்டனையும் கிடையாது. ஏன்னா அதுக்கான சட்டமே கிடையாது. எங்களை காப்பாற்ற சட்டம் ஏற்றாத அரசாங்கங்கள் எங்ககிட்ட வரி வசூலிக்கு மட்டும் தான் அதிகபட்சமான வரியை வசூலிக்கிறாங்க. இதை வந்து முதல்ல நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். நாங்கள் வந்து சம்மேளனத்திலிருந்து இப்போ வந்து ஆல் இண்டியா ஐஃபெக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம். ஆல் இண்டியா லெவலில் எல்லா தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி, எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய அளவில் ஒரு கவன ஈர்ப்பை மத்திய அரசுக்கு கொண்டு செலுத்தி இருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி எங்களுக்கு 5% குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை எங்களுக்கு வைக்க இருக்கிறோம். அது ப்ரொடியூசர்ஸ் ஜாயின் பண்ணாலும் நாங்கள் அதனோட ஜாயின் பண்ணி இதை நிச்சயமாக அதுக்கான போராட்டத்தை வந்து நாங்கள் இது வந்து உடனடியாக இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதுக்கு உண்டான முயற்சி இறங்கிட்டோம். இப்போ எல்லா மாநிலத்துக்கும் வந்து லெட்டர் எழுதியிருக்கோம். எல்லா ஐஃபெக் முதல்ல வந்து அதனோட தலைவராக இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தது சிவா தான் இருக்கார். அதனால் அவருக்கு லெட்டர் அமைச்சிருக்கோம், எல்லா ஃபெடரேஷனுக்கும் லெட்டர் அமைச்சிருக்கோம். இது எல்லாரும் ஒன்று சேர்க்குறோம். ப்ரொடியூசர் கவுன்சிலையும் அதில் சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய அளவில் டெல்லியில் மிகப்பெரிய ஒரு கவனம் ஈர்ப்பை நாங்கள் வந்து கொண்டு வருவோம். நிச்சயமாக 5% எங்களுக்கு வேணுங்கிறது அரசாங்கம் வலியுறுத்தும். அது அப்புறம் எல்லா கோரிக்கையை 12 வருஷமாக வந்து இந்த கோரிக்கையை வச்சு 3 வருஷமாக வந்து அதை வச்சு போன வருஷம் வெங்கையா நாயுடு அவர்களை பார்த்து சந்தித்து இந்த கோரிக்கையை நாங்கள் கொடுத்துருக்கோம். இது வந்து இணையதளத்தில் இது மாதிரி நடக்குதுன்னு அவர்கிட்ட பேசும்போது இது மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொன்னாங்க. மக்கள் கிடையாது. ஒரு விஷயம் முதல்ல வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். நியூசிலாண்ட்லேருந்து ஒரு சர்வரில் ஒரு படம் இருக்குது. இப்போ பாகுபலின்னு வச்சுங்க, நியூசிலாண்டில் ஒரு சர்வரில் அந்த படம் இருக்குது. அந்த படத்தை இந்தியா முழுக்க 100 கோடி பேருக்கு கொண்டு வந்து செலுத்துகிற திருடர்கள் யார் தெரியுமா? பிஎஸ்என்எல் அரசாங்க நிறுவனம், ஏர்செல், ரிலையன்ஸ், இவங்க 4 பேரும் இந்த திருட்டுத்தனத்துக்கு வரி கட்டுறாங்க.
திருட்டுத்தனம் பற்றி அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்க. இந்த 100 கோடி பேர் கொண்டு வந்து செலுத்துறவங்க 4 திருடங்க தான். ஒரு திருடன் ஒருத்தங்கிட்ட தான் சர்வர் இருக்குது. ஆனால் 100 கோடி பேர் கொண்டு செலுத்துறவங்க இந்த 4 பேர் தான். இதனால் இந்த 4 பேரை கண்ட்ரோல் பண்ணாவே, அதுக்கு உண்டான லைசன்ஸ் கொடுத்தாவே, டவுன்லோடு திருட்டுத்தனமாக ஒரு பொருளை, அதான் வந்து ஒரு மதுபானமோ இல்லை வந்து போதைப் பொருளோ ட்ராக் பண்ணுறது கூட, டிராஃபிக் பண்ணுறது கூட மிகப்பெரிய குற்றம். ஆனால் இதுக்கு அந்த எந்த சட்டமும் இல்லை, அதை பற்றி எந்த அரசாங்கத்தும் கவலை இல்லை. ஆனால் வரி வைக்க மட்டும் சினிமாக்காரங்கிட்ட 28% அப்படின்னு வந்து அதிகபட்சமாக வரி வைக்கிறாங்க. எங்கள் மேலே கருணை இல்லாமல் எங்களுக்கு கலையா தொழிலான்னு அவனுக்கு ஒரு கன்ஃபியூஷன். அது தொழில்னு எடுத்துக்கிறான். நான் கலைன்னு சொல்கிறோம். கலையாக எடுத்துக்கோ, தொழிலாக எடுத்துக்கோ. எங்கள் மேலே ஒரு பதிவு பண்ணி, எங்கள் மேலே ஒரு கனிவு கொண்டு ஒரு 5% 12% எங்களுக்கு வரி விதித்து சொன்னீங்கன்னா இந்த சினிமா நல்லா இருக்குங்கிறது தான் இந்த மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள். சார், இப்போ 5% வரி என்பது நடுத்தர மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு 5% வரி, திரைத்துறையில் வந்து மேல்தட்டு மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள், அதனால தான் அது 28% வரி. மேல்தட்டு மக்கள் எவனா தேட்டர் வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறவங்க இப்போ இல்லை இந்த 5% ஒரு சேவைங்க இது. இல்லை இதை யார் கட்ட போகிறா? யார் ப்ரொடியூசர் கட்ட போகிறாரா? டிஸ்ட்ரிபியூட்டர் கட்ட போகிறாரா? எக்ஸிபிட்டர் கட்ட போகிறாரா? இந்த 28% மக்கள்கிட்ட வாங்க போகிறாங்க. மக்கள்கிட்ட இப்போ எங்களுக்கு நஷ்டம் இல்லை, மக்கள்கிட்ட தான் 28% வாங்க போகிறாங்க. இதை படம் பார்க்க வரோம் யார்? சாதாரண அடித்தளத்து மக்கள் தான். மேல்தட்டு மக்கள்லாம் அவன் வீட்டில் வந்து ஆன்லைன்லேயோ இல்லை விசிடிலையோ படம் பார்க்க போகிறான். அவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை. படம் பார்க்க போகிறோம், இன்னொரு 28 ரூபாயை வந்து இல்லை இன்னொரு 56 ரூபாயை தண்டமாக அழுவ போகிறான். அந்த மக்கள் மேலே சுமையை சுமத்தாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.